இந்த உலகத்துல நீங்க என்னெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை டைரக்டா கடவுள்கிட்ட கேட்கக்கூடாது, இந்த பிரபஞ்சத்திட்ட கேட்கணும். இந்த மனுஷன், இந்த பிரபஞ்சம், கடவுள், இதுதான் ரூட். உங்களுக்கு எது வேணாலும் பிரபஞ்சத்திட்ட கேட்கணும், இந்த பிரபஞ்சம் கடவுளுக்கு அனுப்பும் அந்த சிக்னலை, திரும்பி கடவுள்கிட்ட இருந்து பிரபஞ்சம், பிரபஞ்சத்திலிருந்து மீண்டும் மனுஷன். இந்த மனுஷன் இப்போ ஒரு ரிசீவிங் மோட ஆக்டிவாக செயல்படணும். அந்த ரிசீவிங் மோடு தான் உங்கள் கழுத்தில் இருக்கிற ருத்ராட்சம். இப்போ எனக்கு வந்து ஒரு சொந்த வீடு வேணும், இது எல்லாருடைய கனவு. கடவுள்கிட்ட போய் நின்று எனக்கு இந்த மாதிரி வீடு கொடுக்கணும், நான் வீடு கட்டிட்டேன், என் வீடு இப்போ எப்படி இருக்குன்னு மென்டலி விசுவலைஸ் பண்ணால் போதும். இப்போ என்னுடைய மூளையில் இருக்கக்கூடிய இந்த சிக்னல் இந்த பிரபஞ்சத்துக்கு ரீச் ஆகும். ரெண்டாவது, என்னுடைய ஆறாவுக்கு தகுந்த கடவுள் யாருங்கிறது இந்த பிரபஞ்சம் செலக்ட் பண்ணும். 33 கோடி தேவர்கள் இருக்காங்க, எல்லாருக்குமே முருகல் தான் அப்படின்னா இல்லை. சிவனை கும்பிடுறவர்கள், வைஷ்ணவர்கள் எல்லாருமே இருக்காங்க. உங்களுக்கு எந்த தெய்வம் உங்கள் ஃப்ரீக்குவன்சிக்கு செட் ஆகுதோ அந்த தெய்வத்துக்கூட தான் உங்களுடைய நினைவுகளை அனுப்பும். அந்த தெய்வங்கள் தான் உங்களோட கனெக்ட் ஆவாங்க.